ஹலோ எவ்ரிவன். சண்டே ஈவினிங் ஹர்த்திக்குக்காக ஒரு சின்ன ஷாப்பிங் போயிருந்தோம். ஹர்த்திக்கை வீட்லேயே விட்டுட்டு நானும் கிருஷ்ணாவும் மட்டும்தான் போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் எல்லாம் ஹர்த்திக்கை எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போயிடுவோம். பட் இப்போ எல்லாம் எங்கேயுமே கூட்டிகிட்டு போகிறதில்ல. அங்கே போய் அவரோட நாட்டி திங் எங்களால் தாங்கவே முடியல. இந்த டைம் அவருக்கு ட்ரெஸ் எடுக்க தான் போனோம். பட் அவரையே கூட்டிகிட்டு போகலை. ரீசெண்ட் டேஸில் 5Gயில் தான் ஹர்த்திக்கு அதிகமாக ட்ரெஸ்ஸஸ் வாங்குறோம். மோஸ்ட்லி ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே 5Gலேருந்து எடுத்ததாக தான் இருக்குது. இந்த ஷாப் செப்டம்பரில் தான் ஓப்பன் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டைமே இங்கே இருந்த கலெக்ஷன்ஸுக்கு அடிக்ட் ஆகிட்டோம். இந்த 2-3 மந்த்ஸ்லயே கிட்டத்தட்ட 10 ட்ரெஸ் பக்கம் இங்கே எடுத்தாச்சு. கூட தீபாவளி ஷர்ட்டுமே இங்கே எடுத்தது தான். டைம் வீடியோலேயே ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. கிட்ஸ் வச்சிருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஷாப் ட்ரை பண்ணி பாருங்க. கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கு. எப்போ ஹர்த்திக்குன்னு ஷாப்பிங் போனாலும் மினிமம் 2 ட்ரெஸ்ஸாவது எடுத்துருவோம். என்னோட டேஸ்ட்டும் கிருஷ்ணாவோட டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். கொஞ்சம் இல்லை நிறையாவே. பட் ஃபைனலி ரெண்டையுமே சூஸ் பண்ணிடுவோம். இங்கே பக்கத்துலேயே ஒரு பர்ஃப்யூம் கடையும் இருக்குது. ரொம்ப நாளாக நான் அந்த கடை ட்ரை பண்ணணுன்ட்டே இருந்தேன். அதையும் இன்னைக்கு பார்த்துருந்தோம். ஒவ்வொரு ஃப்ளேவருமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எதை செலக்ட் பண்ணுறதுனே தெரியல. புதுசாக ஒரு விஷயம் பார்த்தேன். நிறைய ஸ்ட்ரிப் கார்ட்ஸ் 1 by 1 ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது ஸ்மெல் வந்து அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஒவ்வொரு ஸ்ட்ரிப்ஸும் ஸ்மெல் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 60 செகண்ட்ஸ் காஃபி பீன்ஸை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பார்த்தோம்னா ரொம்ப கிளியராக தெரியுது. ஃபைனலி ஒன்று சூஸ் பண்ணியாச்சு. ரேட்டுமே ஓகேவாக தான் இருந்தது. 650 rupees 50 ml 100 ml வாங்கிட்டா 1200. இது ஸ்டார்டிங் ரேஞ்சு. இதிலிருந்து நம்ம சூஸ் பண்ணுற ஃப்ளேவருக்கு கொஞ்சம் வேரியேஷன்ஸ் ஆகுது. அமௌண்ட் எல்லாமே 8 hours லாங் லாஸ்டிங் இருக்கும். அவ்வளோதான். இது மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நைட் டைம் முக்கடம் லேக் வியூமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்னைக்கு தான் பார்க்குறேன். ஹர்த்திகா கூப்பிட்டு வந்து டின்னரும் கொடுத்துட்டு தூங்க வச்சாச்சு. கொஞ்சம் லேட் நைட் ஆகிட்டனால படுத்ததுமே தூங்கிட்டாரு. அண்ட் அகெயின் எனக்கு இந்த ஃப்ளேவர் நாங்கள் என்ன சூஸ் பண்ணணும்னு சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சதுலேருந்து அப்பா அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக வீடு ஃபுல்லாக இருந்தது. நாங்கள் பர்ஃப்யூம்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்து தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது. ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்தாலும் எனக்கு சைனஸை ட்ரிகர் பண்ணிடும். ரொம்ப டீப்பாக ஏதாவது ஃப்ளேவர் ஸ்மெல் பண்ணாலும் எனக்கு ப்ரீத் சரியாக பண்ண முடியாது. மைல்டான ஃப்ளேவர் சூஸ் பண்ணி லைட்டாக யூஸ் பண்ணிக்குவேன். நாங்கள் சூஸ் பண்ணது போலோ ஸ்போர்ட்ஸ். இது இல்லாமல் இன்னும் 3 ஃப்ளேவர் சூஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் டைம் போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். இதுலேயே ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் சேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலான்னு. எனிவே என்னோட வீடியோவை இவ்வளோ தூரம் பார்த்துருக்கீங்க. நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயம் உங்களுக்கு எந்த விதத்துலையாவது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஐ எம் ஸோ ஹாப்பி. நாளைக்கு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.